மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுமாய், ஆண்டவருடைய திட்டம் ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுமாய், அவை இந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அவரவருக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை கண்டு ஜனத்தார், தேசத்தார், குடும்பத்தினர் கண்டு பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உயர்த்துகிறது நிச்சயமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய திட்டத்துடைய டெஸ்டினேஷன் முடிவு இவனவாய் இருக்கென்று சொன்னால், இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்க தேவ பிள்ளையே, வாழ்க்கையில சோத்திர கர்த்தருடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி போகிறீர்களா என்று சொல்லி கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தில் தான் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய திட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் இவ்வண்ணமாய் உயர்ந்திருப்பான். அல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் செய்கிறதை அவர்கள் மற்றவர்கள் புறஜாதியார் கண்டு, பூமியில் உள்ளவர்கள் கண்டு, குடும்பத்தில் உள்ள கண்டு, பிள்ளையின் கண்டு, பெற்றோர் கண்டு தேவ நாமத்தை, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, உயர்த்தும்படிக்கு, கனப்படுத்தும்படிக்கு கர்த்தர் வெளிப்பட செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சோதர குடும்பத்தில் அவன் பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியம் உண்டாயிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் வெளியில உலகத்துல செய்கிற காரியத்தை நான் குறித்து கேட்கிறேன். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, தன்னுடைய தோட்டத்தை கர்த்தர் அழகாய் முதலாவது வேலி அடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஏற்றவைகளை கர்த்தர் செய்கிறார், அதுக்கப்புறம் தான் அவர் சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை கர்த்தர் முழுவதுமாய் ஆராய்ந்து அலசி அதை நிறைவாக்கின பிற்பாடுதான் அதுல மற்ற மேன்மைகளை சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் வேதவசனத்துடைய ரகசியங்கள் இருக்கும் பொழுது நான் கேட்க விரும்புகிற காரியம், பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்தா நீங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியுதா? அல்லேலூயா. இல்ல பிள்ளைகளை கேட்டா, பிள்ளைகளை கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றோரை பார்க்கும் பொழுது தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். நம்ம பெற்றோரை பார்க்கும்போது பிள்ளைகளை எங்க கர்த்தர் நடத்துற கர்த்தருக்கு சோத்ரம் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்ல பெற்றோரை பார்க்கும்போது எங்க அப்பா அம்மாவை கர்த்தர் நடத்துகிறார், அவருக்கு மகிமை உண்டாகட்டுன்னு சொல்ல முடியுதா? அல்லேலூயா.